ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதி கிட்ட சித்ரா வந்து அழுகுறாங்க. அக்கா, அப்பா இந்த மாதிரிக்கு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணும், அதே மாதிரிக்கு என்னையும் இந்த பிரச்சனையிலேருந்து வந்து எப்படியாவது நீங்கள் தான்க்கா காப்பாற்றணும் அப்படிங்கவும் உடனே இந்துமதி சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத சித்ரா, நான் உனக்காக வந்து நான் என்ன பிரச்சனைனாலும் நான் வந்து உனக்காக நான் வந்து கஷ்டப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவோட பிரச்சனையை நான் வந்து முடிச்சு கொடுப்பேன். அதே மாதிரிக்கு உங்கள் அப்பா நினைக்கிறது நடக்காது, உன்னுடைய கல்யாணம் நடக்க விடாமல் நான் பார்த்துப்பேன், நீ என்ன நம்புற இல்லை, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சித்ரா வந்து இந்துமதியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அக்கா, உங்களுக்கு வந்து என்னால் தானே இந்த மாதிரிலாம் பிரச்சனை அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து தீபாவை தேடி வரவும், எதுக்காக அங்கே வந்தீங்க? அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரும்போது என்னை எப்படிலாம் திட்டுனீங்க, ஃபோன் பண்ணுனா எப்படிலாம் நான் அவமானப்படுத்தினீங்க, இப்போ மட்டும் எதுக்காக என்னை தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு தீபா வந்து திட்டவும், என்ன தீபா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, அதனால தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, உன்னை நான் வெறுத்துருவேனா என்ன பாரு, உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் என்னெல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன் பாரு அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே இதை பார்த்ததுமே தீபா வந்து அப்படியே மனசு மாறி இருந்தாங்க. அப்போ வந்து உடனே வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு தீபா வந்து கதவை அடைச்சிருவோம். அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக தீபாவோட அப்பா வந்துருந்தாங்க. வந்ததுமே கதவை தட்டவும் அப்போ தீபா வந்து உடனே கதவை திறக்கிறாங்க. அவங்க அப்பா நிற்கிறத பார்த்துட்டு பயத்தோடு இருக்கவும், என்னாச்சு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ கார்த்தி இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க அப்பா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன தம்பி, நீங்கள் எதுக்காக இப்படி வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னப்பா நீ இப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கவும், அது சரிதான், அதுக்காக இப்போ கல்யாணத்துக்கு முன்னக்கிட்டி நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு கதை படிச்சுட்டு பேசுனீங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தாக்கி என்ன நினைப்பாங்க, என் பொண்ணை தானே எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் அப்படி தீபாவை பார்க்க வந்தாலும் நீங்கள் வெளியே நின்று பேசிட்டு போயிருக்க வேண்டியது தானே, வீட்டில் நான் கூட இல்லாத நேரத்தில் இப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இப்படி பேசுறது சரியில்லை, தயவு செய்து பேசாமல் இங்கேருந்து கிளம்புங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் வந்து அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. தீபா அதை பார்த்துட்டு சோகத்தோடு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கிருபாவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து போலீஸ்காரங்க கிருபா வீட்டுக்கு கிருபாவை தேடி வரவும் உடனே வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக இருக்கும்போது அப்போ வந்து திவாகர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணன் எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலே சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து கிருபா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணை வந்து இப்படி யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா, எங்களுக்கு தெரிஞ்சது, அதனால தான் அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் உடனே வந்து கிருபா சொல்கிறாங்க, அந்த பிரச்சனையில நாங்களே பேசி முடிச்சுக்கிட்டோம், இப்போ என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்து இது பெரிய பிரச்சனையாக்காம இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கவும், இல்லை சார் எங்களுக்கு வந்ததுன்னா நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது யார் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க என் பொண்ணுக்கு இப்போ நான் கல்யாணத்தை பண்ண போகிறேன், அதனால இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்காதிங்க, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தோம்னா சுகுணாவுக்கு விஷயம் தெரியுது. அப்போ இது யார் இப்படி பண்ணுனா, இது எல்லா காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதியை போட்டு திட்டவும் உடனே வந்து கர்ணா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் இந்துமதியை திட்டாதீங்க, உண்மையை சொல்ல போனால் இந்துமதியால் தான் நம்ம சித்ராவே நம்மளுக்கு கிடைச்சா அப்படிங்கவும் உடனே சுகுணா வந்து பார்க்குறாங்க, என்ன சொல்கிற காரணம் அப்படிங்கும்போது, ஆமாம் சித்ராவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் வீட்டோட்டே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லேடி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா, அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து சித்ராவை தேடி போனோம், அப்புறமா பார்த்தோம்னா அவள் இந்துமதி தான் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி சித்ராவை அங்கே அழைச்சிட்டு வந்தா, இந்துமதி மட்டும் இது பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம சித்ராவை நம்ம இழந்திருப்போம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சுகுணா உடனே இந்துமதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிடு இந்துமதி, நான் வந்து புரிஞ்சிக்காம உன்னை பற்றி தப்பாக பேசிட்டு அப்படிங்கவும் உடனே தீனதயாள் அங்கே வராங்க. அப்போ தீனதயாள் வந்து சொல்கிறாங்க, இப்போ மாதிரி இந்துமதியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரிதான், அவன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கிருபாவும் திவாகரும் வராங்க. உடனே சித்ராவை கூப்பிடவும் சித்ரா வராங்க. உடனே வந்து சித்ரா பயத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெயந்தி நினைக்கிறாங்க, எதுக்காக இப்போ இவன் சத்தியம் கட்டிட்டு இருக்கிறான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு இனிமேல் வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் சொல்கிற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கவும் உடனே வந்து சித்ரா வந்து இந்துமதியை பார்க்குறாங்க. அப்போ இந்துமதி வந்து உடனே வராங்க, இப்போ எதுக்காக அவள் சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கவும், பாத்தியானா நம்ம பொண்ணுக்கிட்ட நம்ம சத்தியம் கட்டிட்டு இருக்கிறோம், இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்துமதி சொல்கிறாங்க, அங்கே பாருங்க என்ன இருந்தாலும் சரிதான், என் சித்ரா வந்து சின்ன பொண்ணு, அவகிட்ட நீங்கள் இப்படிலாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கும்போது, அப்படியா எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட நாங்கள் என்னனாலும் பேசுவோம், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து தீபாவை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து தீபாவை தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி இருக்கவும் தீபாவும் வராங்க. வந்ததுமே அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக என்னங்க வர சொன்னீங்க அப்படிங்கவும், எல்லாம் முக்கியமான விஷயம் தான் அப்படிங்கிறவும், உங்கள் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வெளியே போயிருக்கிறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க கார்த்தி வந்து 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க, எதுக்குங்க அந்த ரூபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
நம்ம கல்யாணம் நடக்கணும்ல, அதுக்காக தான் இந்த 10 லட்ச ரூபா பணத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை கொண்டுட்டு போய் நீ இந்துமதி கிட்ட கொடு, அதுக்கப்புறமா இந்துமதிகிட்ட வந்து எங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லி நம்ம கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே தீபா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா தீபா வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக இந்துமதியை பார்க்கறதுக்காக வரவும் உடனே இந்துமதி வந்து என்னக்கா திடீர்னு இங்கே வந்திருக்கிற, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது எங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பணத்தை காட்டுறாங்க. அதில் பார்த்தோம்னா 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. யாருக்கு அந்த பணம் 10 லட்ச ரூபா கிட்ட இருக்கும் போலுக்கு அப்படின்னு இந்துமதி சொல்லும் போது, ஆமாம் இந்த பணத்தை வந்து கார்த்தி தான் தந்தார், இந்த பணத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், நீ வந்து எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்தேன்னா எங்கள் 2 பேரோட கல்யாணமும் நடந்துரும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்துமதி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அங்கே பார்த்தோம்னா கர்ணா வந்துருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து கை தட்டிக்கிட்டு யாரோ வர மாதிரி இருக்குது. உடனே வந்து இந்துமதியும் தீபாவும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா கார்த்தியோட அம்மா தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்ததுமே உடனே இவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பரவாயில்லையே, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு இந்துமதி அதிர்ச்சி அடையவும் இப்போ தீபாவும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ஐயோ இது என்னது, பணத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், பின்னாடி இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதறி போய் நின்றுட்டு இருக்கும் போது அப்போ இந்துமதி சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் இப்படிலாம் எங்களை வந்து அசிங்கமாக பேசாதீங்க அப்படிங்கவும் காரணம் வந்துருந்தாங்க. உடனே வந்து கார்த்தியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் என் வீட்டு பணத்தை நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கறதுக்கு இருக்கிறீங்களே, அப்போ இதுக்கு பேர் என்னது, ஃப்ராடுத்தனை பிடிச்சவங்க தானே பேர் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே தீபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, உங்க பையன் தான் வழுக்கட்டாயமா அந்த பணத்தை என்கிட்ட தந்தார் அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா அப்படிலாம் தந்தான்னு சொல்லிட்டேன்னா நான் நம்பிடுவேன்னா என்ன, ஆக மொத்தத்தில் நாங்கள் இல்லாத நேரத்தில் எங்கள் வீட்டில இருந்து இந்த பணத்தை எடுத்துட்டு வந்துருக்கிறேன், இதுக்கு என்ன பேர் தெரியுமா, இப்பவுமே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்த மாதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன